இந்த வேலையில் கூட நம்ம பேசி வாரம் நம்ம ஒரு தலைப்பில் நம்ம தேவ வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டு வருவோம். தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து நாம் நன்றி உள்ளதாக இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். 5 வரைக்கும் நம்ம வாசித்தோம். அதில் ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். பாருங்க, 5 வசனத்தை வாசிக்கலாம். 5 பாருங்க, விபச்சாரக்காரனாவது, அசுத்தமானதாவது, விக்கிரகாராதனக்காரதாவது, பொல்லாசக்காரனாவது, பாருங்க தேவனுடைய ராஜ்யமாக, பாருங்க கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பார்த்தீங்களா, பொல்லாசக்காரன், விபச்சாரக்காரன், அப்புறம் பார்த்தோம்னா விக்கிராதன்காரன் இல்லைங்களா, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா பிரவேசிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வேதம் அப்படிதான் நமக்கு போதிக்கிறது. ஏன்னா அதில் பாருங்க, தெலுங்குல అపవిత్రులు కూడా, విగ్రహాదులు కూడా, లోబడిన వారు కూడా దేవుని యొక్క రాజ్యంలో హక్కుదారులుன்னா அதனுடைய மேல நமக்கு அதிகாரம் தேவன் கொடுத்துருக்கிறார். இந்த ராஜ்யத்தை நம்ம என்ன பண்றோம், பலவந்து பண்ணி எப்படியாவது பெறணும்னு தான் எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், விருந்துக்கு எல்லாருமே அதை அழைக்கிறாங்க இல்லைங்களா. நம்ம லூக்கா 14 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அதில் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது. ஆனால் எல்லாரும் யாருமே வரல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு போக்குங்களை சொன்னங்கிறது நம்ம நீங்கள் வீட்டில் போய் கூட நீங்கள் படிங்க அப்படின்னு நம்ம அது சொல்லி முடித்தேன். எத்தனை பேர் படிச்சிங்களோ தெரியாது. படிச்சிங்களா எல்லாரும்? தேவனுக்கு மகிழ்ந்தாங்க. ஏன்னா வேதம் இங்கே சொல்றது நீங்கள் திரும்ப நீங்கள் அதை கவனித்து நம்ம அதை திரும்ப நம்ம அதை படிக்கணும். அதுதான் விசுவாசத்தில் நம்ம வளரும். ஏன்னா வேதம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம சரியான பாதையில் நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது. நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, பவுல் சொல்றாரு இந்த வார்த்தை பார்த்தோம்னா, நம்ம தேவன் ராஜ்யத்து குறித்து தான் நம்ம எப்பவுமே தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில நம்ம இதை தியானித்து வருகிறோம். ஏசு கிறிஸ்து கூட சொல்றாருங்க, லூக்கா 2 அதிகாரத்தில் பார்க்கும்போது 40 வசனத்தை ஒரு வாசிங்க பார்ப்போம். அங்க தேவாலயத்துல என்ன பண்றாருன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணணும், தேவாலயத்துக்கு வந்து பலிகளை செலுத்தணும். நாம் கூட வருஷத்துக்கா இல்லாட்டி வாரத்துக்கா அப்படின்னு பார்த்தோமா, நம்ம கீழ்ப்படித்த தேவனுக்கு உத்தமம் என்று வேதம் நமக்கு பிள்ளை வளர்ந்து பாருங்க ஆவியில நம்ம எதில் நம்ம பலன் கொள்ளணும்னா, இந்த உலகத்துல தேவ ஆவியானவர் எங்கோ, அதே நம்ம 2 கூட வாசிக்க முடியும். 3:17 கூட அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஆவியானவர் எங்கோ அங்க என்ன இருக்குது, விடுதலை உண்டு. அப்போ ஆவியானவர்னால் நடத்தப்படுகிறோங்க. நாம் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம், அப்பா பிதா என்று அழைக்கும் புத்திர ஸ்லாகத்தை கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பெற்று இருக்கிறோம். அதனால்தான் நம் தேவ ஆவியினால, பாருங்க வாசிங்க, தேவ ஆவியினால பிள்ளை வளர்ந்து, யாரு பிள்ளை வளர்ந்துன்னா இயேசு வளர்ந்து பாருங்க ஆவியில ஒரு பலன் கொண்டாராம். பாருங்க ஞானத்தினால் நிறைந்தவரா, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. நம்ம அதே கடைசியில நம்ம 52 கூட வாசிக்கும் போது இதுல நம்ம வாசிக்கும் போது இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் ஃபர்ஸ்ட் யார் மூலியமா அவரு நம்ம குறிப்பிட்டு பார்க்கும்போது தேவ ஞானத்திலும் தேவ பலத்திலும் தேவ ஆவியிலும் அவர் ஒவ்வொரு நாளும் தேவன் கிட்ட கேட்டாருங்க. ராத்திரி எல்லாம் போய் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஜபம் பண்ணிக்கிறார். என்ன அப்படி ஜபம் பண்ணாரோ அப்படின்னு பார்க்கும்போது எங்க எப்படி பேசணும், எப்படி ஜீவிக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றது பிதாவாக தேவன் இருக்கிற ஜபம் பண்ணினவராக காணப்பட்ட அவர் பிடிக்கும் போது கூட அவர் என்ன பண்ணாருன்னா
கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன பண்றாருங்க, போய் ஜெபம் பண்ணிட்டு வர சீசர்கள் கேட்கிறாரு, ஏன் நீங்க இது மாதிரி விழுத்திருந்து ஜெபம் பண்ண முடியலையே அப்படின்னு கேட்கும்போது அவங்க கண்களுக்கு பாரமா இருந்தது என்று நம்ம வேதத்துல பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது அந்த பிள்ளையானவர் எதுல ஆவியில பலன், நம்ம கூட ஆவியில நம்ம பலன் உள்ளவங்களா இருந்தா இந்த உலகத்தை என்ன பண்ண முடியும், நம்ம ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசம் என்றது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால்தான் நாம் விபச்சாரம்னா அந்த எபேசியர் பட்டணத்துல பார்க்கும்போது அசுத்தமானவங்களா இருந்தாங்க, விபச்சாரக்காரர்களா இருந்தாங்க. அதே நேரத்துல அவர் சொல்ற ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க தெலுங்குல வாசிமா, தமிழ்ல தெலுங்குல வாசிங்க. அது இல்ல, எபேசியர் 5:5. மறுபடியும் விபச்சாரக்காரனாவது அசுத்தமானவராவது விக்கிரகாராவது பொருளாசை. பாருங்க, பொருளாசை உலகத்துல நமக்கு ஒரு சிலருக்கு அங்க இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த எபேசி பட்டணத்துல பொருளாசைக்காரர்கள் இருக்கிறாங்க, விபச்சாரக்காரர் இருக்கிறாங்க, விக்கிரகாரர் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர் சொல்றாரு குறிப்பிட்டு, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்துல, பாருங்க, ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துல. நம்ம எந்த ராஜ்யத்துல? சுதந்திரம் அடைவதில்லை. இந்த சுதந்திரத்துக்காக தான் நம்ம இவ்வளவுதான் நம்ம பாடுபடுறோம். சுதந்திரம் வேணுன்றதுக்காக நம்ம முற்பிதாக்கள் கூட இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு இந்த பூமியில பார்க்கும்போது, ஒரு காந்தி தாத்தாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பூமிக்கு இந்த சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் எவ்வளவு பாடுபட்டு உப்பு சத்தியாகிரகம் பண்ணாருங்க. அது எங்க பண்ணிருக்கிறாருன்னா அந்த பூமியில தான் நமக்கு பண்ணி எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்துல பாடுபடணும். அதே நேரத்துல நம்ம எபேசியர்ல நம்ம லூக்காலே படிக்க முடியும் 50ஆம் வசனத்துல. அதுல உப்பு 9:14-50 நினைக்கிறேன். அப்போ உப்பு சாரமற்று போனா எதனால நீங்க என்ன பண்ண முடியும், அதே நிரப்ப முடியுமா அப்படின்னு சொன்னா, இவர் என்ன பண்ணாருங்க, அந்த உப்பு கிரகணம் பண்ணி இந்த உலகத்தை என்ன பண்ணாருங்கன்னா தேவன் சொன்ன வழியில என்னால தேவன் சொன்ன அந்த பாதையில என்ன பண்ணிருக்க வெற்றி பண்ணாருங்க. அதனாலதான் காந்தி தாத்தாவுடைய போட்டோ எங்க இருக்குங்க, நோட்ல 500 ரூபாய் நோட் இருக்குது, 10 ரூபாய் நோட் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அநேக விஷயங்களை என்ன பார்க்க முடியும், அவரு பார்க்க முடியும். அதுக்கு ஜோக்கா கூட சொல்றாங்க ஒரு சிலர், அவர் பாத்தினேக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் ஜோக்ல நான் பார்த்தேன். அப்போ உலகத்துல எதுனா சொன்னாலும் கூட, ஆனா அவரு அதுல இது நிரந்தரமான பார்த்தோம்னா எல்லாருமே நிரந்தரமான உலகத்துல நம்ம இத்தனை வருஷம் ஒரு இது இருக்குது, இத்தனை வருஷமா இப்போ சுதந்திரம் இவ்வளவு நாள் கடந்து போயிருக்குது. ஆனாலும் கூட ஒரு சுதந்திரமா உலகத்துல வாழ்ந்து நிற்கிறமான பார்த்தோம்னா யாருமே சுதந்திரம் இல்லாதவங்களா காணப்படும். அதே நேரத்துல ஒரு பொதுவா சொல்ற உலகத்தை ஜனங்கள் சொல்றதாங்க, ஒரு சுதந்திரம் வந்துக்குது, ஆனா ஒரு பெண்ணு என்ன பண்ண முடியல, சுதந்திரமா பூமி என்ன பண்ண முடியல, ஒண்டிய போக முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா போக முடியலையே. காரணம் மனுஷனுக்குள்ள விபச்சாரம் அதிகமாக இருக்கிறது, விக்கிராதனை அதிகமாக இருக்கிறதுனால. அதே நேரத்துல பொருளாசைன்னும் போது அநேக மனுஷனுக்கு தற்பையானா இருக்கிறான். அப்போ தனக்கென்று இந்த பூமியில எல்லாரும் வாழ்ந்து போட்டு இருக்கான். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அப்படியாப்பட்டவங்க என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாதுன்றதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு அதிகமா நமக்கு போதிக்குது. அதுல கீழே வாசிங்க, எபேசியர் 5:6. இப்படிப்பட்ட நிமித்தமாக பாருங்க, கீழ்ப்படியாம பிள்ளைகள் மேல் பாருங்க தேவ கோபனை. எதனால தேவ கோபம் வந்தது, வருவதனால் ஒருவனும் உங்களை பாருங்க வீண் வார்த்தையினாலே பாருங்க வீண் வார்த்தையினாலே நீங்கள் மோசம் போகாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம எச்சரிக்கை உள்ளங்களா இருக்கணும். மத்தவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது இந்த உலகத்துல. அப்புறம் கீழே வாசிங்க அப்படியே. அவர்களுக்கு நம்ம பங்காளி, யாருக்கு பங்காளியா இருக்கக்கூடாது, அப்படியாப்பட்டங்களுக்கு நம்ம பங்காளிங்க இல்ல. அதான் விசுவாசிக்கும் அவிவிசுவாசிக்கும் பங்கு இல்லைன்ற மாதிரி நம்ம என்ன சொல்றோம்னா வேதத்துல அவங்களுக்கு பங்காளி, நம்ம இயேசுக்கு பங்காளிங்க இல்லைங்களா. நம்ம அவரோடு கூட பாடுபட்டா அவரோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஆளுகவும் பண்ணுவோம் என்று வேதம் நமக்கு அருமையா போகுது. அப்படி கீழே வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள்
பாருங்க, முக்காலத்துல நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? தேவனை அறியாதங்களா இருந்தோம், இருள்ல இருந்தோம். நமக்கு தேவனை யாருன்னு தெரியாது. அந்த வானத்தை படைத்த தேவன், பூமியை படைத்த தேவன், அந்த சராத்தை படைத்த தேவன். அதே நேரத்துல ஆதியாகமம் எங்க இருக்குது? நம்ம என்ன படிச்சு பார்த்துருக்கோமா? நம்மளுக்கு யாரும் சொன்னாங்களான்னா, யாரோ ஒரு மூலியமா தேவன் என்ன பண்ணாருங்க, நம்ம கண்களை திறந்து வச்சிருக்கிறார். இருள இருந்த ஜனம் நம்ம என்ன பண்ணோம்? வெளிச்சத்தை, தேவ வேதத்தை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? புரிஞ்சுன்னு இருக்கிறோம், அதை தெரிஞ்சுன்னு இருக்கிறோம். அதனால்தான் அவர் ரட்சிப்பு நமக்கு எப்படி இருக்குதுன்னா இலவசமா கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பு இந்த உலகத்துல யாருனாலும் கொடுக்க முடியாது. அந்த ரட்சிப்பினால் தான் நம்ம தொடர்ந்து அவரை என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அதே வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதனால நாம் அவரை பார்க்கிறவங்களா இருக்கிறோம். முற்காலத்துல நம்ம இருள இருந்தோம், இப்போது நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க. அப்புறம் 9வது, இப்போது கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறோம். நம்ம யோவான்ல கூட நம்ம வாசிக்க முடியும். அவர் உலகத்துக்கு பாருங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம பார்த்தோம். யாரும் வழக்கை எங்க வைப்பாங்க? மரக்கால கீழே வைக்க மாட்டாங்க, அது எல்லாருக்கும் வெளிச்சு கொடுக்கும்படி மேல வைப்பாங்கன்றது போன வாரத்தில் முடிக்கும் போது நம்ம பார்த்தோம். இங்க கூட நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? இருளான பிள்ளைகளா. இப்போதும் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். எபேசியர் பட்டணத்துக்கு அவரு நல்லா போதிக்கிறாருங்க.